கிளாஸ் தான். நாளைக்கு லீவ் விடுறது எதுக்கு அப்படின்னா, நான் இங்கே வச்சு எடுத்துடலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது. சரியா? இங்கே வச்சு எடுத்தோம்னா நீங்கள் டயர்ட் ஆயிடுவீங்க. முதல்ல நான் ஒரு 3 மணி நேரம் கிளாஸு, இன்னொரு 2 மணி நேரம் கிளாஸு அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம். அதுக்காக தான் நான் இங்கே வச்சு போடாமல் வீட்டில் வச்சு போடுறேன். வெனஸ்டே எனக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்லக்கூடாது. 3 மணி நேரம் கிளாஸ்ல 30 நிமிஷம் தான் பார்த்தேன், 3 நிமிஷம் தான் பார்த்தேன், 3 மணி நேரம் கிளாஸ்ல 2 மணி நேரம் 59 நிமிஷம் பார்த்துட்டேன் இப்படின்னு எந்த உருட்டுகளும் உருட்டக்கூடாது. சரியா? பாதி கிளாஸ் பார்த்தா, முக்காவாசி கிளாஸ் பார்த்தேன்னா அப்படியே வீட்டுல இருந்துங்க, பைய எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பிடுங்க. நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னதுதான்? நீங்க டயர்ட் ஆயிடுவீங்கன்ட்டுதான். நல்ல டைம் எடுத்து ஈவினிங் ஃபுல்லா இருக்கும், பொறுமையா அந்த 3 மணி நேரம் கிளாஸை முடிச்சிடணும். நாளைக்கு அதே மாதிரி குவான்ஸ் கிளாஸுக்கு வந்துடணும். நாளைக்கு மேரத்தான் வந்துட்டு 8 to 11 யூடியூப்ல இருக்கு. சரியா? டாபிக் மட்டும் நான் டிசைட் பண்ணல, டாபிக் டிசைட் பண்ணிட்டு நான் சொல்லி. சரி, ஏற்கனவே நம்ம பார்த்தது ஜஸ்ட் என்னங்க ஆச்சு? எங்கங்க ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் நம்ம அன்னைக்கு பார்த்தது, ஆன்சர் மட்டும் சொல்லணும், சொல்ல மறந்துட்டேன். பி தான் ஆன்சர். ஆன்சர் சொன்னது என்னங்க ஆச்சு? என்ன செட்டிங்ஸ் மாறி இருக்கா? பெண்ணு வச்சு எழுத மாட்டேங்குது. இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருந்துச்சா? இருந்துச்சா? எந்த டே வந்திருக்கீங்க? 10 வந்திருக்கீங்களா? இருங்க இருங்க இருங்க. இதுல வச்சு ஸ்க்ரோலே ஆகக்கூடாதுங்க. பாருங்க, எழுத முடியலையே என்னால. இருங்க இருங்க இருங்க. ரைட், இல்ல பி தான் ஆன்சர். ஆன்சர் மட்டும் நான் சொல்லிடுறேன். செகண்ட்ல இதுவும் பி தான் ஆன்சர். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பி. இங்க எதுவுமே ஆன்சர் போட்டோம். இங்கேயும் பி தான் ஆன்சர். நாலாவது கொஸ்டின். இங்க பி அண்ட் டி ரெண்டுமே ஆன்சர். அஞ்சாவது சி தான் ஆன்சரு. சி தான் ஆன்சர். சரி, இப்போ இதை எடுங்க, சிஸ்டமிக் ரெக்கனிங் எடுங்க. சரி, நாளைக்கு சொல்லிட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாள் லீவ் வந்துட்டு, இன்னைக்கு எக்ஸாம், நிறைய பேர் லீவை போட்டாங்க. அப்படியே ஓடிடும், ஒரு வாரம் ஓடிடும். ஒரு வாரம் அப்படியே ஓடிடும். ஓடாம பார்த்து லைவ் போட்டு தானே இருக்கு. சரி, இது ரெக்கார்டிங் பண்ணிருக்கீங்களா? இந்த ஒரு பேராகிராஃப் எப்படி சொல்லிக் கொடுக்குன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம்? முன்னாடி வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம்? நியூக்ளியர் எனர்ஜி பத்தி படிச்சிருக்கோம். இது பாசிட்டிவா படிக்கல, இப்படிதான் படிச்சிருக்கோம்.
நெகட்டிவா தான் படிச்சிருக்கோம். ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிதான் படிச்சிருக்கோம். இதை விட எது பெட்ரு? சோலார் பெட்டர். ஏன்னா அங்க வந்துட்டு கம்மியான காசுக்கே நிறைய உங்களுக்கு கிடைக்கும். இங்க என்னென்ன பிரச்சனை இருந்துச்சுன்னாங்க? புவர் பிளானிங், ஃபிளாட் ப்ரொக்யூர்மெண்ட். இதுக்கு மெயின் சப்போர்ட் யாரு? பொலிட்டிக்கல் இன்சுலேஷன். செகண்ட் பேராகிராஃப்ல தான் எப்பயுமே அனாலிசிஸ் இருக்கும். செகண்ட் பேராகிராஃப் டிஃபிகல்ட்டா இருக்கும். இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். நியூக்ளியர் பவர் என்ன பண்ணுது? கான்ட்ரிபியூட்ஸ். நியூக்ளியர் பவர் கான்ட்ரிபியூட்ஸ் அப்ராக்சிமேட்லி. இது அட்வர்ப். அப்ராக்சிமேட்லி எவ்வளவு? 3% ஆஃப் இந்தியாஸ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் 8.78 gigawatt ஆஃப் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். இன்ஸ்டால் கெப்பாசிட்டி என்னதுன்ட்டு. எவ்வளவு எடுக்க முடியும் உங்களால? இவ்வளவு தூரம் எடுக்க முடியும். இவ்வளவு தூரம் கெப்பாசிட்டி இருக்கு, 8.78 gigawatt. ஆனா அதுல இருந்து வெறுமனே எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கும்? 3% எடுக்கும். 3% தான் இதுன்னு சொல்லல. இவ்வளவு எடுக்க முடியும். இது இதுல இருந்து 3%. இதுல இருந்து 3%. இதுல இருந்து 3%. இதுதான் 3%. எவ்வளவு உங்களால நியூக்ளியர் பவர்ல இருந்து எடுக்க முடியும்? டோட்டலா எவ்வளவு எடுக்க முடியும் அப்படின்னா 8.78 எடுக்க முடியும். சரியா? இந்தியாவுடைய எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு தேவைன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இவன் கொடுத்துருக்கானாடா? இவன் கொடுத்துருக்கானா? கொடுக்கல. இது இந்தியாவுடைய எலக்ட்ரிசிட்டி டிமாண்டா? இல்ல. இது என்னது? நியூக்ளியர் பவர் எவ்வளவு எடுக்க முடியும் அப்படிங்கிறது. கரெக்டா? ஆனா இல்ல, இங்க வேணா கொடுக்கலையே. ஓகே, ஒண்ணு பண்ணலாம். ஓகே 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 இப்பதான் எனக்கு புரியுது. இருக்கு இந்த இன்ஸ்டால் கெப்பாசிட்டி இருக்குல்ல, இது எதுடைய இன்ஸ்டால் கெப்பாசிட்டினா டோட்டல் இந்தியாவுடைய இன்ஸ்டால் கெப்பாசிட்டி. நியூக்ளியர் பவருடைய கிடையாது. இப்ப பாருங்க கரெக்டா வரும். என்ன ரெண்டு லிங்க் ஆகாம இருக்குன்னு பார்த்துட்டு. நியூக்ளியர் பவருடைய மொத்த இன்ஸ்டால் கெப்பாசிட்டி கிடையாது. டோட்டல் இந்தியால இருந்து எவ்வளவு எடுக்க முடியும்? 0.78 gigawatt எடுக்க முடியும். சரியா? இப்போ இவ்வளவு தூரம் எடுக்க முடியும். இது கெப்பாசிட்டி, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. சரியா? இவ்வளவு தூரம் எடுக்க முடியும் இந்தியாவுடைய எலக்ட்ரிசிட்டி. 8.78 gigawatt கெப்பாசிட்டினா அவ்வளவு எடுக்க மாட்டானுங்க. 8 எடுப்பாங்க, இல்ல 7.5 எடுப்பாங்க. மொத்த கெப்பாசிட்டியை அவங்களால என்ன பண்ண முடியாது? யூஸ் பண்ண முடியாது. அப்போ எடுக்கிற இந்தியாவுடைய எலக்ட்ரிசிட்டியில இருந்து எத்தனை பர்சன்டேஜ்? 3% கான்ட்ரிபியூட் பண்ணுது யாரு? நியூக்ளியர் பவர். இவர் என்ன சொல்ல வர்றாரு? ரொம்ப கம்மியா கான்ட்ரிபியூட் பண்ணுது. நிறைய இன்ஸ்டால் கெப்பாசிட்டி இருக்கு, அதுல ரொம்ப கம்மியா தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே. அடுத்தது, இந்த கண்ட்ரி கமிட் பண்ணிருக்கு. என்ன ஆகணும்? நெட் ஜீரோ. நெட் ஜீரோ ஏற்கனவே சொல்லிருங்க. நெட் ஜீரோன்னு என்னது? நெட் ஜீரோன்னு என்னதுங்க? எது வெளியே விட மாட்டாங்கன்னு கிடையாது. என்ன வெளியே விடாங்களோ அதை அவங்களே அப்சர்வ் பண்ணிப்பாங்க. சரியா? வெளியே விட மாட்டாங்கன்னு கிடையாது, வெளியே விடுறது இவங்களே அப்சர்வ் பண்ணிப்பாங்க. நெட் ஜீரோ எக்கனாமி பை 2070 என்ன ஆயிருமா? இவன் நெட் ஜீரோ எக்கானமி. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எனர்ஜிக்காக எவ்வளவு தூரம் வெளியே விடுறாங்களோ அவ்வளவு தூரம் அவங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க. கண்ட்ரி இப்படி ஆகும் 2070 அமிட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் அண்ட் எனர்ஜி க்ரோ ஆகுமா? எனர்ஜி டிமாண்ட் க்ரோத் இருக்குமா இல்லையான்னு இருக்குங்காங்களா இல்லைங்காங்களா? என்னது? எனர்ஜி டிமாண்ட் க்ரோத். சரி, இப்போ 2025 இருக்கும். இன்னும் ஒரு 40 வருஷத்துக்குள்ள எனர்ஜி அதிகமா தேவைப்படுமா கம்மியா தேவைப்படுமா? அதிகமா தான் தேவைப்படும். சரியா? ஏஐ இருக்குல்ல, ஏஐ மெயின் ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, ஏஐ டேட்டா சென்டர்னு செட்டப் பண்ணீங்கன்னா அது பயங்கரமா எனர்ஜி யூஸ் பண்ணும், கரண்ட் யூஸ் பண்ணும், எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஏஐ வர்றதுனால இன்னும் எனர்ஜி க்ரோத், எனர்ஜி டிமாண்ட் என்னதாகும்? அதேதான். இங்க பாருங்க, எனர்ஜி க்ரோத் கிடையாது. என்னது? எனர்ஜி டிமாண்ட் க்ரோத். அப்ப எனர்ஜி டிமாண்ட் க்ரோத் இருக்கும். தட் யார் ரெஃபர் பண்ணுது? க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னா
on the largest of any other economy over the என்ன அர்த்தம்? அடுத்த 20 வருஷம், அடுத்த 20 வருஷத்துல பெரிய எக்கனாமி எடுத்துக்கிடுங்க. சரியா? பெரிய எக்கனாமி எந்த ஒரு மேஜர் எக்கனாமினாலும் எடுத்துக்கிடுங்க. அதுல இவங்களுக்கு இருக்கிற எனர்ஜி டிமாண்ட் இருக்குல்ல, இந்தியாவுக்கு இருக்கிற எனர்ஜி டிமாண்ட் அதுதான் எப்படி இருக்குமா? லார்ஜஸ்டா இருக்கும். இப்ப இந்தியாவுக்கு எனர்ஜி டிமாண்ட் கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா? அதிகமா இருக்கும். ரொம்ப அதிகமா இருக்கும். மற்ற நாடு மாதிரி இருக்குமா? அதை விட அதிகமா இருக்குமா? அதை விட அதிகமா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு மேஜர் எக்கனாமி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதுலதான் இது எப்படி இருக்குமா? லார்ஜஸ்டா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் லைன்ல நியூக்ளியர் பவர் என்ன பண்ணல, பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல. இவனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 2070 என்ன ஆயிருவேன்? சீரோ எக்கனாமி ஆயிருவேன்னு காணுங்க. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன இருக்கு? எனர்ஜி டிமாண்ட் growth எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். மத்த எந்த நாடுகளை விட அடுத்த 20 வருஷத்துக்கு இந்தியாவுக்கு ரொம்ப அதிகமா இருக்க போகுது. ஓகே, நியூக்ளியர் பவர் ஃபெசிலிட்டிஸ் are expected to consume 6% of the land area required V3S required for equivalent solar power generation per unit of electricity produced திரும்ப V3S ப்ரொடியூஸ் பண்ண யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்கு, ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்கு சோலார் வச்சு ஜெனரேட் பண்ணணும்னா அதுக்கு ஈக்குவலண்டா நீங்க நியூக்ளியர் பவர் ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் எவ்வளவுதான் எடுக்கும்? நியூக்ளியர் பவர் ஃபெசிலிட்டிஸ் எதிர்பார்க்கப்படுது. எதுக்கு எதிர்பார்க்கப்படுது? கன்சியூம் பண்ணும். எவ்வளவு கன்சியூம் பண்ணும்? 6% தான் கன்சியூம் பண்ணணும். என்னது 6%? தேவைப்படுற லேண்ட் ஏரியா, தேவைப்படுற லேண்ட் ஏரியால எவ்வளவுதான் கன்சியூம் பண்ணும்? 6% தான் கன்சியூம். எதுக்கு தேவைப்படுது? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுல இருந்து 2 ஜிகாவாட் ப்ரொடியூஸ் பண்றோம்னு வச்சுக்கிடுவோம். சோலார்லயும் 2 ஜிகாவாட் ப்ரொடியூஸ் பண்றோம்னு வச்சுக்கிடுவோம். இதுக்கு இருக்கிற லேண்ட்ல 6% தான் யார் எடுப்பா? நியூக்ளியர் பவர் எடுப்பா. சரி, per unit of electricity produced. யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை ஈக்குவலன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா யாருக்கு லேண்ட் கம்மியா போகும்? நியூக்ளியர் பவர் லேண்ட் கம்மியா போகும். என்ன பேச வரான்னு தெரியல, என்ன சொல்ல வாராரு அப்படிங்கிறதே ஒரு பிடிபட மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவரை நெகட்டிவா சொன்னாரு, அப்புறம் நிறைய எனர்ஜி வேணும்னாரு, அடுத்தது லேண்ட் வந்துட்டு எப்படிதான் இருப்பா இவன்? கம்மியா தான் எடுப்பான் அப்படின்னு. கன்சிடரிங் கன்சிடரிங்கிறது கனெக்டரா எடுத்துக்கிடுவோம். இந்தியாஸ் பயோடைவர்சிட்டி கமிட்மெண்ட்ஸ் இதை கன்சிடர் பண்ணும். தட்ங்கிறது நார்மல் கன்ஜங்ஷன். எதை கன்சிடர் பண்றோம்? இந்தியாவுடைய பயோடைவர்சிட்டி. இந்தியா பயோடைவர்சிட்டிக்கு கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் தானே. பயோடைவர்சிட்டி என்னது? மரத்தை வளர்க்கறது, இந்த அனிமல் வந்துட்டு அழியாம இருக்கிறது, அதுதான் பயோடைவர்சிட்டி. சரியா? பயோனா லைஃப், டைவர்சிட்டினா வித்தியாசம். வித்தியாசமான அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி இருப்பானுங்க. ஸோ இந்தியா அதுக்கு பயோடைவர்சிட்டி கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். சரியா? அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? கிரீன் கவரை கன்வெர்ட் பண்ண கூடாது. கிரீன் கவரை கன்வெர்ட் பண்ண கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரீன் கவர்னா என்னதுடா? காடுகளை காடுகளை அழிக்கலாமா அழிக்க கூடாதா? காடுகளை அழிக்கிறதுங்கிறது தான் காடுகளை கன்வெர்ட் பண்ணி வேற ஏதாவது மாத்துறது. காடுகளை அழிக்கிறதுனா காடுகளை கன்வெர்ட் பண்றது. இப்ப காடுகளை அழிக்க முடியுமா முடியாத? நம்மளால அழிக்க முடியாது. ஏன்னா அழிக்காம இருந்தாதான், கன்வெர்ட் பண்ணாம இருந்தாதான் எதை ரீச் பண்ண முடியும்? பயோடைவர்சிட்டி ரீச் பண்ண முடியும். சரியா? இப்ப இதுல என்ன புரியுது? சூப்பர். சோலாருக்கு லேண்ட் அதிகமா வேணும். பாருங்க, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? சோலார் வந்துட்டு நல்லதுதான், சோலார் தான் பெஸ்ட். நியூக்ளியர் பவர் வந்துட்டு எவ்வளவுதான் கொடுக்குது? ரொம்ப கம்மியா தான் கொடுக்குது. எனர்ஜி டிமாண்ட் வேற என்ன ஆக போகுது? அதிகமாக போகுது.
ஆனா ஒரு நல்ல விஷயம் இந்த நியூக்ளியர்ல என்ன அப்படின்னா லேண்ட் எவ்வளவுதான் எடுக்கும், கம்மியா தான் இருக்கும். லேண்ட் கம்மியா தான் இருக்குன்னா இந்தியாட்ட லேண்ட் இருக்கா? லேண்ட் இருக்கான்னா லேண்ட் இருக்கு. யூஸ் பண்ண முடியுமா? அந்த லேண்ட யூஸ் பண்ண முடியுமா முடியாதாடா? பயோடைவர்சிட்டி கமிட்மெண்ட்ஸ் என்ன சொல்லுது? கிரீன் கவர் என்ன பண்ண முடியாது, கன்வெர்ட் பண்ண முடியாது. கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படிங்கும் போது யாரதான் நம்பி இருக்கணும்? யார நம்பி இருக்கணும்? நியூக்ளியர். என்ன சொல்றாரு, நியூக்ளியர்ல ரொம்ப கம்மியா தான் எனர்ஜி வருது. சோலார்ல நல்லா வருது, சோலார் விண்டுல. ஆனா சோலார் விண்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு? லேண்ட் அதிகம் தேவைப்படுது. நியூக்ளியருக்கு லேண்ட் அந்த அளவுக்கு தேவைப்படாது, கம்மியா தான் தேவைப்படும். சரி, அப்ப இந்தியாட்ட லேண்ட் நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன். லேண்ட் நிறைய இருந்துச்சு, யூஸ் பண்றதுக்கு லேண்ட் இருந்துச்சுன்னா, லேண்ட் நிறைய இருக்கு, யூஸ் பண்றதுக்கு லேண்ட் இருந்துச்சுன்னா எந்த சைடு போயிடலாம்? சோலாருக்கு போயிடலாம். ஆனா இந்தியாட்ட என்ன இல்ல, யூஸ் பண்ற மாதிரி லேண்ட் இல்ல. ஏன்னா என்ன கமிட்மெண்ட் இருக்கு? பயோடைவர்சிட்டி கமிட்மெண்ட் இருக்கு. அது எதை நம்பி இருக்கு? கிரீன் கவரை கன்வெர்ட் பண்ணாததான் நம்பி இருக்கு. அப்ப கிரீன் கவரை என்னையால கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. ஏன்னா அதை நம்பிதான் எது இருக்குது? பயோடைவர்சிட்டி கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் புரியும், இல்லைன்னா புரியாது. தெளிவா பார்த்துக்கிட்டே வாங்க. அப்ப எதை கன்சிடர் பண்றோம்? பயோடைவர்சிட்டி கமிட்மெண்ட்ஸ் எதை நம்பி இருக்கு? டிபெண்ட் ஆன் நாட் கன்வெர்ட்டிங் விட நாட் டிஸ்ட்ராய்னு போடுறேன், ஈஸியா இருக்கும். இப்ப கிரீன் கவரை நான் என்ன பண்ணக்கூடாது? டிஸ்ட்ராய் பண்ண கூடாது. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. இந்தியாஸ் பயோடைவர்சிட்டி கமிட்மெண்ட்ஸ் கன்சிடர் தட் அப்படிங்கிற மாதிரி. ஒன்னும் இல்லை ப்ரோ, அடிங்க இப்படி போட்டுக்கிடுங்க, கிவன் போட்டுக்கிடுங்க. கிவன் தானே கன்சிடரிங், கிவன் தானே கன்சிடரிங், கிவன் எடுத்துக்கிடு. கிவன்ங்கிறது ப்ரிப்போசிஷன், ஆக்சுவலி டோட்டல் கிளாஸ் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்டா. சரியா? ஓகே. அப்படி இல்லைன்னா இப்படி எடுத்துக்க. சரி, இப்ப என்ன சொல்லுவாங்க? நியூக்ளியர் பவர் முக்கியம்பாங்க, முக்கியம் இல்லைன்னு. முக்கியம் இல்லைன்னு முக்கியம். நியூக்ளியர் பவர் ஆஃபர்ஸ் என்ன பார்த்தோம்? ட்ரிவியல்னா முக்கியம் இல்லாத, சரி, ட்ரிவியல்னா முக்கியம் இல்லாத, நான் ட்ரிவியல்னா முக்கியமான. நான் ட்ரிவியல் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாத் ஃபார்வர்ட். லேண்ட் இல்ல, அதனால அதை வச்சு பார்க்கும்போது நியூக்ளியர் பவர் தான் என்னது? ஒரு முக்கியமான பாத்தை வந்துட்டு நமக்கு கொடுக்குது. முன்னேறதுக்கு முக்கியமான பாத்தை கொடுக்கறது யாருதான்? நியூக்ளியர் பவர். பாருங்க, அழகா பிரிச்சு எழுதிடலாம். டிஸ்கிரிப்டிவ்ல வந்துச்சுன்னா பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு சோலார் விண்ட் வந்துட்டு பெட்டர், இதை விட எதுல பெட்டரு? அதிகமா காசு செலவழிக்க வேண்டாம். ஆனா லேண்டுன்னு பார்க்கும்போது யாரு பெட்டரா இருக்கா? நியூக்ளியர் பவர். பேசிக்கா நெகட்டிவா ஆரம்பிச்சாரு, கதை எங்க மாத்திட்டாரு? அப்படியே பாசிட்டிவ். இங்க இருந்து நெகட்டிவா தான் போகுது. சோலார் விண்டு தான் பெட்டர்னு பேசுறாரு, லேண்ட் வச்சு பார்க்கும்போது இவன் பெட்டர். ரைட்ஸ். அடுத்த லைன், பாசிட்டிவா நெகட்டிவா? நியூக்ளியர் ஃபியூலுக்கு சப்போர்ட் பண்றாரா எதிர்க்கிறான்னு? பிரீடர் ரியாக்டர்ஸ் எப்படி இருக்கான்? ஒரு ஃபியூல் எஃபிஷியன்ட். நியூக்ளியருக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. அண்ட் breeder reactors will extend the fuel cycle and reduce. And எதை சேர்க்குது? நிப்பாட்டுங்க. And எதை சேர்க்குது? will extend, will reduce. breeder reactors first fuel efficient. breeder reactors தான் extend பண்ணும் எதை? fuel cycle. அடுத்த breeder reactors தான் எதை reduce பண்ணும்? dependence reduce. யாருக்கு மேல? யுரேனியம் இம்போர்ட்ஸ். யுரேனியம் தப்ப நம்ம என்ன பண்றோம்? என்ன பண்றாங்க? வெளிநாட்டுல இருந்து யுரேனியம வாங்குறோம். இம்போர்ட்னா என்னதுடா? இம்போர்ட்னா என்னது? வெளிநாட்டுல இருந்து யார வாங்குறோம்? யுரேனியமா வாங்கும். இதை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? என்ன யூஸ் பண்றோம்? அதுக்குதான் இங்க பார்த்தோம், புளூட்டோனியமையும்
தோரியமையும் ஃபியூவலா யூஸ், புளூட்டோனியமையும் தோரியமையும் ஃபியூவலா யூஸ் பண்றோம். எதுல நான் ஏன் இதை யூஸ் பண்றேன்னா எதுடைய டிபெண்டன்ஸ் குறைக்கணும், யுரேனியமுடைய டிபெண்டன்ஸை குறைக்கும். இப்போ நியூக்ளியர் வந்துட்டு நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு, நல்லாதான் போயிட்டு இருக்கு, லேண்ட் கம்மியா எடுக்கும், இந்த பிரீடர் ரியாக்டர்ஸ் ஃபியூவல் எஃபிஷியன்ட், ஃபியூவல் சைக்கிள் எக்ஸ்டெண்ட் பண்ணும், அப்புறம் யுரேனியம் இம்போர்ட்ஸ் டிபெண்டன்சி என்ன பண்ணும், குறைக்கும். எல்லாம் நல்லதுதான், பிரச்சனை இங்கதான் இருக்கு. சேலஞ்ச் வந்து இதுதான். சேலஞ்ச் என்ன அப்படின்னா, சேலஞ்ச் என்னன்னா ரியலைஸ், நினைவாக்கணும், கனவை நினைவாக்கணும், அதுதான் ரியலைஸ். எதை ரியலைஸ் பண்ணணும், எந்த மெரிட்ஸ் மேல மெரிட்ஸ் சொல்லிருக்காங்களா, சொல்லிருக்காங்களாங்க, அந்த மெரிட்ஸ் எல்லாம் நினைவாக்கணும், அந்த மெரிட்ஸ் எல்லாம் நிஜமாக்கணும். எது இல்லாம டைமையும் பப்ளிக் மணியையும் வேஸ்ட் பண்ணும். ஸ்குவாண்டர், சூப்பரான வார்த்தை, வேஸ்ட்னு அர்த்தம். எந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்க வீணடிக்கிறீங்களோ அதுக்கு தான் யூஸ் பண்ற வேர்டு ஸ்குவாண்டர். ஸ்குவாண்டரிங், டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, பப்ளிக் மணியையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ணணுமா, இந்த மெரிட்ஸ் என்ன ஆக்கணுமா, நினைவாக்கும். அப்ப இதை நினைவாக்குறது பிரச்சனை கிடையாது, ஆனா டைமும் மணியும் வேஸ்ட் பண்ணாம நினைவா, அதுதான் இங்க பிரச்சனை. ஆன்லைன்ல புரியுதான்னு சொல்லுங்க, கமெண்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கேன், கொஞ்சம் கமெண்ட்டை போ. நினைச்சேன் இன்னைக்கு வரமாட்டானுங்க, திங்கக்கிழமைனா ஒரு நோய் வந்துடும், எக்ஸாம் வேற இருக்கு அப்படின்னு நினைச்சேன். சேம் அதான் நடக்குது. திஸ் மீன்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம், ஃபிக்ஸிங் த இதுக்கு என்ன அர்த்தம்னா ப்ராப்ளம்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். தட் எதை ரெஃபர் பண்ணு, that today part of speech. நார்மல் கன்ஜங்ஷனா, ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் ஆப்ஜெக்டா, சரி செக் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் இல்லை, பிஎஃபிஆர் த்ரோஸ் அப், தூக்கி வீசுது. எதை தூக்கி வீசுது, ப்ராப்ளம்ஸ். பிஎஃபிஆர் த்ரோஸ் அப் ப்ராப்ளம்ஸ் டியூரிங் கமிஷன். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பிஎஃபிஆர் என்ன தூக்கி வீசும், உங்க மேல ப்ராப்ளம்ஸ் தூக்கி வீசும். அந்த ப்ராப்ளம்ஸை நீங்க என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த கனவுகள்லாம் நினைவாகும், டைமும் மணியும் வேஸ்ட் ஆகாம. சரியா, அங்க திஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, திஸ்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, திஸ்னா இது, இது இல்ல இந்த தானே மீனிங். இதுன்னா என்ன அர்த்தம், இதுன்னா எதை சொல்றாங்க, மேல இருக்கிற இந்த முந்தின லைனை சொல்றாங்க. வேஸ்ட் பண்ணாம நீ வந்துட்டு ரியலைஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, வர்ற பிரச்சனையை சரி பண்ணணும். எப்ப பிரச்சனை வரும், இதை என்ன பண்றோம், கமிஷனிங்னா ஸ்டார்டிங் தாங்க. சரியா, கமிஷன் பண்ணும்போது என்ன ஆகும், பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை நீ வந்துட்டு சரி. அடுத்தது அண்ட் ப்ரொசீடிங் வித். கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்க. சரியா, இந்த அண்ட் இப்ப கேட்கிற கேள்வி நல்லா புரிஞ்சு, கமிஷனிங்கும் ப்ரொசீடிங்கும் சேர்க்குதா, பிக்சிங்கும் ப்ரொசீடிங்கும்? எதுவும் பிக்சிங்கும் ப்ரொசீடிங்கும். சரியா, இது முடிச்சுட்டுங்க, இது முடிஞ்சிட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த ப்ராப்ளம், ஸ்டார்ட் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராப்ளம். அடுத்தது இங்க பாருங்க, ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ப்ரொசீட் பண்ணும்போது வருதா, அதான் கேள்வி. அண்ட் வந்துட்டு டியூரிங் கமிஷனிங் அண்ட் ப்ரொசீடிங் வந்துட்டுனா, ப்ரொசீட் பண்ணும்போதும் ஸ்டார்ட் பண்ணும்போதும் பிஎஃபிஆர் கொடுக்குற ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மீனிங் வரும். சரி, ப்ரொசீட் பண்ணும்போது எது ப்ரொசீட் பண்ணும்போது, பிளான்டு FBR1 and FBR2 யூனிட்ஸ் அட் கல்பாக்கம், வேண்டாம் அதெல்லாம் ஓகே. இப்போ இப்படி மீனிங் வரும். எப்படி, இப்ப நான் சொன்னது என்ன சொன்னேன், கமிஷனிங்லையும் ப்ரொசீட் பண்ணும்போதும் ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்றேன். ஒன்னு அப்படி படிக்கணும், இல்லைன்னா கமிஷன் பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ் வரும், அதை என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், முன்னேறி போகணும். எதுல முன்னேறி போகணும், உங்க பிளான்ல முன்னேறி போகும்.
இங்க பாருங்க, இந்த ப்ரொசீடிங் மட்டும் தனியா பாத்தீங்கன்னா இது ரெண்டு சேர்க்கிற மாதிரி தான் இருக்கும். ப்ரொசீடிங் மட்டும் தனியா பாத்தீங்கன்னா ரெண்டு சேர்ற மாதிரி தான் இருக்கும். தெளிவா பாருங்க, பிக்சிங்ல இருந்து இங்க வரைக்கும் திருப்பி இந்த மேல இருக்கிறத சரி பண்ணணும்னா முதல்ல ஆரம்பத்துல வர்ற பிரச்சனையை சரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிப்போ. வச்சிருக்கியா ஒரு பிளானு, அந்த பிளான் என்ன பண்ணிப்போ, கண்டினியூ பண்ணிப்போ. அது எங்க ரெண்டு யூனிட்டுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. பேஸ்ட் ஆன் எதுல கண்டினியூ பண்ணி போகணும்? பேஸ்ட் ஆன் இது வரைக்கும் படிச்ச லெசன்ஸ் வச்சு நீ என்ன பண்ணிப்போ, கண்டினியூ பண்ணி ப்ரொசீட் பண்ணி போகணும். மறுபடியும் முதல்ல இருந்து வருவோம். திஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வந்துட்டு என்னது, மேல மெரிட் சொல்லிட்டாங்க, அதுல சேலஞ்ச் இருக்கு. அடுத்த லைன் இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வர பிரச்சனை என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்தது ப்ரொசீட் பண்ணி போகணும். எங்க ப்ரொசீட் பண்ணணும்? பிளான் பண்ண யூனிட்ஸுக்கு ப்ரொசீட் பண்ணி போகணும். எதை வச்சு? லேர்ன் பண்ணப்பட்ட லெசன்ஸ பேஸ் பண்ணி இந்த ரெண்டு யூனிட்டுக்கும் நம்ம என்ன பண்ணி போடுமா, ப்ரொசீட் பண்ணி போடணும். எது இல்லாம, விதவுட் எது இல்லாம, ஒப்பேக்குனா அன்கிளியர், அன்கிளியர் விதவுட் த ஒபாசிட்டி, கிளாரிட்டி இல்லாம இருந்துச்சு இல்ல, அந்த அன்கிளியர் இல்லாம அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளியர். அந்த அன்கிளியர் இல்லாம தட் இந்த அன்கிளியரா இருக்கிறது தான், இந்த அன்கிளாரிட்டி தான் இது வரைக்கும் ப்ரிவைல் ஆயிருக்கு. இது வரைக்கும் இந்த ஒபாசிட்டி தான் கண்டினியூ ஆயிருக்கு. அந்த ஒபாசிட்டி இல்லாம கத்துக்கிட்ட லெசன்ஸ பேஸ் பண்ணி இந்த ரெண்டு யூனிட்ஸையும் என்ன பண்ணணும், ப்ரொசீட் பண்ணணும். சரியா? சரி, மேல என்ன சொல்றானுங்க, இவ்வளவு நல்லது இருக்குடா, பிரச்சனை வந்துட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, பப்ளிக் மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க இது ரெண்டையும் நீங்க வேஸ்ட் பண்ணாம இதை அச்சீவ் பண்ணணும்னா ஆரம்பத்துல வர பிரச்சனைய சரி பண்ணுங்க. அடுத்தது கண்டினியூ பண்ணி போங்க. எது பிளான் பண்ணிருக்கீங்களா ரெண்டு யூனிட், பிளான் பண்ண யூனிட் கூட ப்ரொசீட் பண்ணி போங்க. எங்க கல்பாக்கத்துல பிளான் பண்ண யூனிட்ஸ், அதை எதை பேஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணி போனோம், முன்னாடி லேர்ன் பண்ண லெசன்ஸ். ஆனா எது இருக்கக்கூடாது, அன்கிளியரா நீங்க இருக்க கூடாது. ஏன்னா அன்கிளாரிட்டி தான் till now prevail ஆயிருக்கு. prevailனா கண்டினியூ. இப்போ வரைக்கும் எப்படிதான் இருக்கு, அன்கிளியரா தான் இருக்கு. அது இல்லாம நீங்க ப்ரொசீட் பண்ணி போ. முடிஞ்சிட்டா? அழகா முடிஞ்சிருக்கு. என்ன சொல்றாங்க, பிஎஃபிஆர் இப்ப ஆன்லைன் வந்துட்டா, ஆன்லைன் வந்துட்டா ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு அர்த்தங்க. ஸ்டார்ட் ஆயிட்டா ஆகலையாடா, ஆகலையா? அதுதாங்க இந்த கதையே, அதுதானே இந்த ஆனதான கதையே. புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பீட் ரியாக்டர் என்ன ஆயிடுச்சு, இப்போ தான் ஃபர்ஸ்ட் கிரிட்டிகாலிட்டி ரீச் ஆயிடுச்சு. இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது, அதோடைய டீடைல்ஸ் தான் பாக்குறோம். சரி, ஸ்டார்ட் ஆகி வருது இல்ல, அதுக்கு பக்கத்துல யார் இருக்கா, கம்ஸ் ஆன்லைன் அலாங் சைடு த சாந்தி ஆக்ட்னு ஒண்ணு போடுறாங்க. என்னது, நியூக்ளியர் பவர்ங்கிறது யார்கிட்ட மட்டும் தான் இருக்குன்னா கவர்மெண்ட்ட மட்டும் தான் இருக்கு. அதை என்ன பண்ணலாம், பிரைவேட் கம்பெனி கொடுக்கலாம். அதுக்கு தான் ஒரு ஆக்ட் தான் சாந்தி ஆக்ட். அடுத்தது பாருங்க, அடுத்து தெளிவா இருக்கும். பிரைவேட் நியூக்ளியர் பவர் ஆபரேஷன் த அட்வென்ச்சர் என்னது, அரைவல் புதுசா வருது. யார் வரா, ஸ்மால் மாடியுலர் ரியாக்ட், SMR. போன வருஷம் பட்ஜெட்ல இதுக்குன்னு தனியா காசு ஒதுக்கி இருந்தாங்க, 50,000 crores. SMR ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர்ஸ் புதுசா கண்டுபிடிப்பு ஒன்று வருது. ஓகே, அடுத்து என்ன இருக்கு, அண்ட் நியூ லயபிலிட்டி ரெஜிம்னா புரியும். லயபிலிட்டினா என்னது, ரெஸ்பான்சிபிலிட்டி. லயபிலிட்டி ரெஜிம்னா செட் ஆஃப் ரூல்ஸ்.
லயபிலிட்டி ரெஜிம்னா செட் ஆஃப் ரூல்ஸ். இங்க தப்பு நடந்துச்சுன்னா இவன் தான் ரெஸ்பான்சிபிள், இங்க தப்பு இருந்துச்சுன்னா இதுதான் ரெஸ்பான்சிபிள்னு சொல்றதுதான் லயபிலிட்டி ரெஜிம். சோ பிஎஃபிஆர் ஒண்ணு வருதா, இது வரும்போதே கூட சேர்ந்து யாரெல்லாம் வரா, 1 2 3 அடுத்தது 4. இது ஆன்லைன்ல வரும்போது அடிஷனலா நம்ம கூட யார் இருக்கா, ஒரு 4 பேர் இருக்கா. அதனால இதுதான் கரெக்டான டைம், இதுதான் கரெக்டான டைம். ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்காங்க, அதுல இருந்து வர வார்த்தை ஆப்பர்ச்சுன். இதுதான் சரியான டைம். நவ் தான் இங்க சப்ஜெக்டா இருக்கும், இதுதான் இங்க சரியான டைம். எதுக்கு இந்தியா என்ன பண்ணணும், புதுப்பிக்கணும். எதை புதுப்பிக்கணும், எல்லா ரூல்ஸையும் புதுப்பிக்கணும். எது ரிலேட்டட் ரூல்ஸ், நியூக்ளியர் எனர்ஜி ரிலேட்டட் ரூல்ஸ். சோ ஃபார் போடலாம் 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 போடலாம். ஆப்பர்ச்சுன் டைம் இல்ல, ஆப்பர்ச்சுன்ங்கிறது அட்ஜெக்ட். an opportune time is now. அதுதான் கரெக்ட். சரி, இப்ப என்ன பண்ணுமா புதுசா, சரி ரெகுலேட்டரி ரெஜிம் என்ன பண்ணணும், ரீவேம் பண்ண என்ன பண்ணுங்க, புதுப்பிக்கணும். புதுப்பிக்கணுமா, சரி என்ன புதுப்பிக்கணும், இது வரைக்கும் என்ன புதுப்பிக்கணும், இது வரைக்கும் இவனுங்க 2 பேரும் இங்க பாருங்க, இவன் யாருன்னு தெரியாது, ஆனா ஏதோ அட்டாமிக் எனர்ஜி. இவன் 2 பேரும் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டான், டு த எனர்ஜி கமிஷன். இவன் 2 பேரும் இவனு தான் ரிப்போர்ட் பண்றான். விச் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் தான் both the promoter and regulator of nuclear energy. நியூக்ளியர் எனர்ஜியை ப்ரொமோட் பண்றது ரெகுலேட் பண்றது யாருதான், அட்டாமிக் எனர்ஜி. இவன் 2 பேரும் யார்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணிருக்கான், அவன் தான் ரிப்போர்ட் பண்ணிருக்கான். கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணணுமா, கவர்மெண்ட் வந்து சரி பண்ணணுமா, எதை, ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையா, நல்லதா கெட்டதா, பிரச்சனை. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனையை சரி பண்ணணும். எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனை, இவனுக்கு 2 பேரும் யாருக்கு தான் ரிப்போர்ட் பண்றான், இவன் தான் ரிப்போர்ட் பண்றான். இவன் தான் ப்ரொமோட்டர், இவன் தான் ரெகுலேட்டர். இவன் 2 பேரும் இவன்ட்ட ரிப்போர்ட் பண்றான் அப்படிங்கறதே அவர் என்னதான் சொல்றாரு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனையை முதல்ல இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்கடா. எதுக்கு முன்னாடி, புதுசா பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஷார்ட்கட்டை என்ன பண்ணணும், சரி பண்ணணும். சரியா, புதுசா பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஷார்ட்கட்டை சரி பண்ணுங்க. செகண்ட் பேராகிராஃப் வரிசையா பார்க்கிறோம். நல்ல கஷ்டமா தான் இருந்திருக்கும், ஃப்ளோ பிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல இவர் என்ன சொல்றாரு, இது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன் ஃப்ளோ பிடிக்க முடியலன்னா நியூக்ளியர் எனர்ஜிக்கு தான் போகணும், ஆனா அதுல இருக்கிற பிரச்சனை. அப்ப நியூக்ளியர் எனர்ஜிக்கு சப்போர்ட்டா பேசுறாரா ஆப்போசிட்டா பேசுறாருங்கிற ஒரு தெளிவான ஒரு கன்க்ளூஷன் வர முடியல. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல தெரிஞ்சிச்சு எப்படிதான் பேசினாரு, தண்ணிதாங்க நெகட்டிவா தான் பேசினாரு. இதுல நியூக்ளியர் எனர்ஜி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, ஃபர்ஸ்ட் லைன் என்னது, எவ்வளவுதான் எலக்ட்ரிசிட்டி கொடுக்குது, நெகட்டிவ் நெகட்டிவ் கம்மியா தான் கொடுக்குது. அடுத்த லைன், எனர்ஜி டிமாண்ட் என்ன ஆகும் போது, அதிகமாகும் அதிகமாக போகுது. இப்ப இருக்கிறதுலே கம்மியா தான் நியூக்ளியர் கொடுக்கும், அப்ப எனர்ஜி டிமாண்ட் இன்னும் அதிகமா போகுது. அப்போ நியூக்ளியர் பவருடைய முக்கியத்துவம் குறையுது, நெகட்டிவ் ஆகுது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, நியூக்ளியர் எனர்ஜி தான் லேண்ட் கம்மியா இருக்கு. சரி, லேண்ட் ஒன்று இருக்கா அப்படின்னா லேண்ட் இல்ல. கிரீன் கவரை நம்ம கன்வெர்ட் பண்ணாம இருக்கிறதுல தான் நம்மளுக்கு என்ன இருக்கு, பயோடைவர்சிட்டி கமிட்மெண்ட். அப்ப என்னையால மரத்தை வெட்ட முடியாது, யாரதை நம்பி ஆகணும், நியூக்ளியர் எனர்ஜியா நம்பி. அதுல நியூக்ளியர் எனர்ஜில இந்த பாசிட்டிவ்லாம் இருக்கு. பாசிட்டிவ் இருக்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனா அந்த பாசிட்டிவ் ரியலைஸ் பண்றதுக்கு என்ன வேணும், டைமும் தேவைப்படுது, பப்ளிக் மணியும் தேவைப்படுது. அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணாம இதை அச்சீவ் பண்ணணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இருக்கிற பிரச்சனையை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், சரி பண்ணும், அப்புறம் ப்ரொசீட் பண்ணி போகணும். ஏற்கனவே பிளான் பண்ணிக்கலாம், அதை ப்ரொசீட் பண்ணி போகணும். ஆனா எதை பேஸ் பண்ணி, படிச்ச லெசனை பேஸ் பண்ணி போகணும். இது வரைக்கும் இருந்த இறைக்கிறது இருக்க கூடாது. பிஎஃபிஆர் எப்ப ஆன்லைன்ல வருது, இந்த இது வரும்போது வருது, இது நல்ல விஷயம். நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு இப்போ நீங்க வச்சிருக்கீங்களா உங்க ரூல்ஸ், அதெல்லாம் மாத்துங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. இவங்க 2 பேரும் இவனுக்கு ரிப்போர்ட் பண்றான். இவன் தான் யாரு, ப்ரொமோட்டரும் இருக்கா, ரெகுலேட்டர்.
இதெல்லாம் மாத்துங்க. இதெல்லாம் மாத்துனீங்கன்னா தான் இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஷார்ட் சர்க்கியூட். இதெல்லாம் மாத்துனீங்கன்னா தான் என்ன வராது, சாரி, புது காம்ப்ளெக்சிட்டிஸ் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன பண்ணிருங்க, சேஞ்ச் பண்ணிருங்க. பேக்ரவுண்ட் தெரியாதனால ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஓரளவுக்கு நம்மளால கடைசி என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியுது. நியூக்ளியர் வந்துட்டு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, ஆனா நம்ம வேற வழி கிடையாது, அதுதான் நம்பி ஆகணும். அது காரணம் என்னது, லேண்ட் தான் இங்க டிசைடிங் ஃபேக்ட். காசு அவன் ஃபாரஸ்ட் அழிக்க முடியாது. காசு யாருக்கு கம்மியா வரும், சோலார் தான் கம்மியா வரும். ஆனாலும் நம்மளால அந்த சைடு போக முடியாது. அட்வர்ப். ஆமா, ஆஃபர்ஸ் வேர் இது அட்வர்ப். இந்தியாவுக்கு இருக்குதுன்னாரு. ஓகே ஓகே, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய. அதெல்லாம் பண்ணலாம், வீட்டு மேலேயே பண்ணலாம், அதுதான் பெஸ்ட். பண்ணலாம், அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி நீங்க இந்த சைடு தள்ளி போனீங்கன்னா அங்கிட்டு லாக் ஆகும், அங்கிட்டு போனீங்கன்னா இங்கிட்டு லாக் ஆகும். இந்த பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும்.